9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவர்களே, இன்று இயல் 2இல் துணை வினைகள் என்னும் இலக்கண பகுதியை காண்போம். வாருங்கள். துணை வினைகள். கடந்த வகுப்பில் தொடர் இலக்கணம் என்ற பகுதியை கண்டோம். அதில் எழுவாய், பயனிலை ஆகியவற்றையும் கண்டோம். இது இங்கு துணை வினைகள் என்று கொடுத்துள்ளார்கள். முதலில் வினை என்றால் என்ன? வினைச்சொல். வினைச்சொல் பெயர் சொல்லின் தொழிலை காட்டுவது வினைச்சொல் ஆகும். இந்த வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகையாக பாகுபடுத்தலாம். அவற்றை காண்போம். வாருங்கள். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். நாம் சற்று முன்பு கூறினோம் அல்லவா? வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடர் ஆகியவற்றின் அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம் என்று கூறினோம் அல்லவா? அதனால் இதனை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். வினை சொற்களை தனிவினை, கூட்டுவினை என 2 வகையாக பிரிக்கலாம். முதலில் தனிவினை பற்றி காண்போம். தனிவினை இதன் பெயருக்கு ஏற்றாற்போல தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். மாணவ செல்வங்களே, வினை என்பது நாம் அறிந்தது. அந்த வினையானது தனியாக இருந்தால் அது தனிவினை என்று அழைக்கப்படுவர். அதற்கான சான்றுகளை காண்போம். இங்கு உங்களுக்கு 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று படி, மற்றொன்று படியுங்கள், அடுத்து படிக்கிறார்கள். படி, படியுங்கள், படிக்கிறார்கள் என்ற 3 வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சொற்களை நன்கு உற்று கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன. படி என்னும் வினையடியும் அதனுடன் சில எழுத்துக்களும் அதனுடன் அமைந்துள்ளன. படி என்னும் வினையடி பகாபதமாகும். படி என்னும் இந்த வினை சொல்லானது பகாபதமாகும். பதம் 2 வகைப்படும். ஒன்று பகாபதம், மற்றொன்று பகுபதம். அவற்றில் இங்கு பகா என்றால் பிரிக்க முடியாத சொல் என்று பொருள். அந்த மாதிரியான படி என்ற வினையடி இங்கு பகாபதமாக வந்துள்ளது. இந்த படி என்னும் பகாபதத்தினை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. அதனால்தான் அது பகாபதமும் கூட. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினை என்று கூறுவர். அதாவது தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை அதற்கு பெயர்தான் தனிவினை என்று கூறுவார்கள். அடுத்ததாக நாம் காணவிருப்பது கூட்டுவினை. கூட்டுவினை வினைச்சொற்கள் சில சேர்ந்து வருவதை தான் கூட்டுவினை என்று கூறுகிறார்கள். அதாவது கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டுவினை என்பர். கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டுவினை என்று கூறுவார்கள். இனி சான்றுகளை காண்போம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தேன், முன்னேறினோம். இந்த 4 சொற்களையும் நன்கு உற்று கவனியுங்கள். இவற்றில் ஆசைப்படு, கண்டுபிடி,
தந்தி அடி, முன்னேறு என்பன அவற்றினுடைய வினை அடிகளாகும். அதாவது வினை சொற்களாகும். அது மட்டும் அல்லாமல் அவை பகுபதங்களும் ஆகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். ஏற்கனவே கூறினோம், பதம் 2 வகைப்படும் என்று. ஒன்று பகாபதம், மற்றொன்று பகுபதம். இங்கு பகுபதம் என்பது பகு என்றால் பிரிக்க கூடியது என்பது பொருளாகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்று கூறலாம். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்றும் கூறுவர். கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர். மாணவ செல்வங்களே, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தனிவினைக்கும் கூட்டு வினைக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? அவை பகாபதத்தில் அமையும். தனிவினை பகாபதத்தில் அமையும். கூட்டு வினை பகுபதத்தில் அமையும். இதை நன்கு மனதில் நிறுத்திக் கொள்ளவும். இந்த கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. கூட்டு வினைகள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. என்னென்ன? 1. பெயர் கூட்டல் வினை சமம் வினை. பெயர் கூட்டல் வினை சமம் வினை. 2. வினை கூட்டல் வினை சமம் வினை. வினை கூட்டல் வினை சமம் வினை. இடை கூட்டல் வினை சமம் வினை. இடை கூட்டல் வினை சமம் வினை. இவ்வாறாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. இதனை சுருக்கமாக முதலாவதாக பெயர் கூட்டல் வினை, இரண்டாவதாக வினை கூட்டல் வினை, மூன்றாவதாக இடை கூட்டல் வினை என்றும் கூறலாம். பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை என 3 வகையாக ஆக்குகிறார்கள், பிரிக்கிறார்கள் என்று கூறலாம். அடுத்து இவற்றிற்கான சான்றுகளை காண்போம். முதலில் பெயர் கூட்டல் வினை, அதற்கான சான்றுகளை காண்போம். தந்தி கூட்டல் அடி, தந்தியடி. தந்தி என்பது பெயர், அடி என்பது வினை. இவை இரண்டும் சேர்ந்து வினையாக வந்துள்ளது. தந்தியடி என்று கூறலாம். தந்தி கூட்டல் அடி, தந்தியடி. அடுத்து ஆனை கூட்டல் இடு, ஆணையிடு. ஆனை கூட்டல் இடு, ஆணையிடு. கேள்வி கூட்டல் படு, கேள்விப்படு. மாணவ செல்வங்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நன்கு உற்று கவனியுங்கள். இதில் முதலில் பெயர் சொல்லும், அடுத்ததாக வினை சொல்லும் வந்து முடிவாக வினையாக வந்துள்ளது. அதனால் இது கூட்டு வினை என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து நாம் காண்பது வினை கூட்டல் வினை. இதற்கான சான்றுகளை காண்போம். கண்டு கூட்டல் பிடி, கண்டுபிடி. கண்டு கூட்டல் பிடி, கண்டுபிடி. சுட்டி கூட்டல் காட்டு, சுட்டிக்காட்டு. சுட்டி கூட்டல் காட்டு, சுட்டிக்காட்டு. சொல்லி கூட்டல் கொடு, சொல்லிக் கொடு. சொல்லி கூட்டல் கொடு, சொல்லிக் கொடு. இதில் முதல் சொல்லும் இரண்டாவதும், அதாவது நிலைமொழியும் வருமொழியும் வினை சொற்களாக வந்துள்ளது. சேரும்போது வினை சொற்களாக மாறுகின்றன. இதுவும்
கூட்டு வினைச்சொற்களின் ஒரு வகையாகும். அடுத்து கூட்டு வினையின் மூன்றாவது பகுதியை காண்போம். இடை கூட்டல் வினை வினை. இதற்கான சான்றுகளை காண்போம். முன் கூட்டல் ஏறு முன்னேறு, பின் கூட்டல் பற்று பின்பற்று, கீழ் கூட்டல் இறங்கு கீழிறங்கு. மாணவ செல்வங்களே, இடை கூட்டல் வினை என்பதில் இடை என்பது இடைச்சொல், வினை என்பது வினைச்சொல். இரண்டும் சேர்ந்து வினைச்சொல்லாக மாறி வருகின்றன. முன் என்ற இடைச்சொல்லும் வினை என்ற இடைச்சொல்லும் சேர்ந்து ஒரு வினைச்சொல்லாக மாறுகின்றன. அதனையே இங்கு கொடுத்துள்ளார்கள். முன் கூட்டல் ஏறு முன்னேறு, பின் கூட்டல் பற்று பின்பற்று, கீழ் கூட்டல் இறங்கு கீழிறங்கு. மாணவ செல்வங்களே, மீண்டும் இதுவரை நாம் படித்ததை ஒருமுறை சுருக்கமாக காண்போம். வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள் ஆகியவற்றை கொண்டு பல வகையாக பாகுபடுத்தலாம். இங்கு தனிவினையும் கூட்டுவினையும் என்று இரு வகையாக பாகுபடுத்தியுள்ளனர். தனிவினை கூட்டுவினை என்று இரு வகையாக பாகுபடுத்தியுள்ளனர். தனிவினை என்பது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். உதாரணம், படி படியுங்கள் படிக்கிறார்கள். தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். கூட்டுவினை என்பது கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டுவினை என்பர். கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டுவினை என்பர். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் என்பது இதற்கான சான்றுகளாகும். இந்த கூட்டு வினையானது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, பெயர் கூட்டல் வினை வினை. 2, வினை கூட்டல் வினை வினை. 3, இடை கூட்டல் வினை வினை. இவ்வாறாக இந்த கூட்டு வினையானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான சான்றுகளையும் இப்பொழுது நாம் கண்டோம். அவற்றை தெளிவாக படித்து வைத்து கொள்ளவும். அடுத்து நாம் காண்பது முதல் வினையும் துணை வினையும். ஏற்கனவே கூறியவாறு வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பு, பொருள் அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம் என்று கூறியிருந்தோம் அல்லவா? அந்த பல வகைகளில் இதுவும் ஒன்று. முதல் வினையும் துணை வினையும். அவற்றினை காண்போம். முதலில் முதல் வினையை பற்றி காண்போம். முதல் வினை என்பது கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். மெயின் வெர்ப். அதாவது கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து, நாம் இப்பொழுது சற்று முன்பு பார்த்தோம் அல்லவா கூட்டு வினை சொற்கள் என்று. அவ்வாறு 2 வினைச்சொற்களாக வந்து கூட்டு வினைகளாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். சரி, கூட்டு வினையின் முதல் உறுப்பு முதல் வினை என்று கூறினார்கள். அப்படியானால் இரண்டாவது வார்த்தை, இரண்டாவது உறுப்பு? ஆம், அதுதான் துணை வினை. ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். அதற்கான சான்றுகளை இனி காண்போம். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இந்த 2 வாக்கியத்திலும் உள்ள பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது
பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். அடுத்த வாக்கியங்கள்: ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தாள். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தாள். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். மாணவ செல்வங்களே, முன்பு பார்த்த வாக்கியங்களையும் இப்பொழுது பார்க்கின்ற வாக்கியங்களையும் சற்று கூர்ந்து கவனியுங்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணருங்கள். இவற்றில் இரண்டு உறுப்புக்கள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். பார் என்பது இரண்டாவது உறுப்பு. ஓட, எழுதி என்பது முதல் உறுப்புகள், இரண்டாவது பார் என்பதாகும். இதில் ஓட, எழுதி என்ற இந்த உறுப்புகள் அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. ஆனால் இரண்டாவது உறுப்பான பார் என்பது அதனுடைய அடிப்படை பொருளை தராமல் முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. இதனுடைய அடிப்படை பொருள் பார்த்தல் என்பதுதான். ஆனால் அதனுடைய பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. தன்னுடைய பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. பார் என்பது வேறு பொருள் தரும் என்று கூறினோம் அல்லவா? பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. இதில் அடுத்தது எழுதிப்பார் என்பதிலுள்ள பார் என்பது சோதித்தறிதல் என்னும் பொருளை தருகிறது. மாணவ செல்வங்களே, இவ்வாறு ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. அதாவது ஓட, எழுதி என்பன முதல் வினை. அதே சமயம் ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். அதாவது பார் என்பதாகும். ஓட பார்த்தான், எழுதி பார்த்தாள் என்னும் இந்த வார்த்தைகளில் உள்ள பார் என்பது துணை வினை ஆகும். கூட்டு வினையின் முதல் வினை செய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். கூட்டு வினையின் முதல் வினை செய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் முற்று பெறாமல் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையானது வினையடி வடிவில் இருக்கும். இங்கு துணை வினையே திணை, பால், இடம், காலம் ஆகியவற்றை காட்டும் விகுதிகளையும் பெற்று வரும். அதாவது துணைவினையில் மட்டுமே அது உயர்திணையா, அஃறிணையா, அது ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா என்பதும், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற இடத்தினையும் காலம் காட்டு விகுதிகளையும், அதாவது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்ற காலத்தை காட்டும் விகுதிகளையும் பெற்று வரும். தமிழில் இது போன்று ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. மாணவ செல்வங்களே, இதனை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் 40 துணைவினைகள் உள்ளன. அந்த 40 துணைவினைகளிலும் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. அந்த 40 துணைவினைகள் என்று கூறினார்கள் அல்லவா, அவை துணைவினைகள் மட்டுமல்ல, முதல் வினையாகவும் செயல்படுகின்றன என்று கூறுகிறார்கள். நம் தமிழ் மொழியில் காணப்படும் துணைவினைகள் சிலவற்றை காண்போம். ஆம், ஆயிற்று, இடு, ஒளி,
காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. அதிலும் இந்த துணைவினையில் சில சொற்கள் இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. அவை எந்தெந்த சொற்கள்? பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. இந்த சொற்கள் எல்லாம் முதல் வினையாகவும் செயல்படுகின்றன, துணை வினையாகவும் செயல்படுகின்றன. மாணவ செல்வங்களே, இவற்றினை நன்கு மனதில் நிறுத்தி கொள்ளவும். இருவகை வினைகளாக செயல்படும் இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை காண்போம். பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு ஆகிய இந்த சொற்கள் இரண்டு வகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. இவற்றை நன்கு படித்து கொள்ளவும். அடுத்து துணை வினைகளின் பண்புகள் சிலவற்றை காண்போம். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இரண்டாவது, இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. அதாவது துணை வினையானது முதல் வினையை சார்ந்து வரும். அவ்வாறு வரும்பொழுது அது அந்த வார்த்தையானது மிக அழகாகின்றது என்று கூறுகிறார்கள். அடுத்து, பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. நாம் பேசுகின்ற மொழியில் நம்மையும் அறியாமல் துணை வினைகளின் ஆதிக்கத்தை அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் இதுவரை கவனித்ததில்லை, ஆனால் இந்த பாடத்திற்கு பின்பு அதை நிச்சயம் நாம் கவனிப்போம். உதாரணத்திற்கு, போயிருக்கிறேன், வந்து இருக்கிறார், பாட வைத்தார், இப்படி சில வார்த்தைகளை நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவை எல்லாமே துணை வினைகள்தான். துணை வினைகளின் பண்புகளை மீண்டும் ஒரு முறை காண்போம். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை தெரியப்படுத்துகின்றன. அடுத்து, முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு அழகூட்டுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இவை மூன்றும் துணை வினைகளின் பண்புகளாகும். அடுத்த பகுதியாக இங்கு நாம் முதல் வினை மற்றும் துணை வினை ஆகியவற்றிற்கான சான்றுகளை காண்போம். வாருங்கள். இங்கு இரு, வை என்ற இரு வினையடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரு, வை இவை இரண்டும் வினையடிகள், வேர்ச்சொல். அவை எப்படி முதல் வினையாக மாறுகின்றது என்பதை காண்போம். புத்தகம் மேசையில் இருக்கிறது, இருக்கிறது. என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள்.
அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். மாணவ செல்வங்களே, இந்த இருக்கிறது என்ற வார்த்தையை நன்கு கவனித்து கொள்ளுங்கள். அதே போன்று வைத்தால் என்ற வார்த்தையும் நன்கு கவனித்து கொள்ளுங்கள். இவை முதல் வினையாக வந்து பொருள் உணர்த்துகின்றன. இவை இந்த வாக்கியத்தில் முதல் வினையாக வந்து பொருள் உணர்த்துகின்றன. அடுத்து இருவை என்ற வினையடிகள் துணைவினையாக எவ்வாறு மாறியிருக்கின்றன என்பதனை காண்போம். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அப்பா வந்து இருக்கிறார். நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். அப்பா வந்து இருக்கிறார். நீ என்னை அழ வைக்காதே. நீ என்னை அழ வைக்காதே. அவர் ஒருவரை பாட வைத்தார். அவர் ஒருவரை பாட வைத்தார். இந்த வாக்கியங்களில் சற்று நன்கு உற்று கவனியுங்கள். இங்கு முதல் வினைக்கு துணையாக இரு என்னும் வினையடி வந்துள்ளது. வேறு பொருள் தரும் வகையில் வந்துள்ளது. இவ்வாறு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை என்று முன்பே கூறியிருந்தோம் அல்லவா? அதுபோல் இங்கு இரு என்னும் சொல் முதல் வினையில் முழுமையான பொருளையும் அடிப்படை பொருளையும் தந்து, துணைவினையில் இரு என்னும் சொல் வேறு பொருளையும் தந்து வந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை என்று கூறுவார்கள். அவற்றை என்னவென்று கூறுவார்கள்? துணை வினை என்று கூறுவார்கள். மிக எளிமையான பகுதி. மாணவ செல்வங்களே, இதனை நன்கு மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த முதல் வினை துணை வினை ஆகியவற்றிற்கான சான்றுகளை வேறு வாக்கியங்களுடன் ஒப்பிட்டு காண்போம். பானை 4 படி அரிசி கொள்ளும். இதில் கொள் என்பது வினையடி, வேர்ச்சொல். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. கொள்ளும், கொள்ளவில்லை இவை இரண்டும் முதல் வினை. பானை 4 படி அரிசி கொள்ளும் என்பதில் கொள்ளும் என்பது முதல் வினை. நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை என்பதில் கொள்ளவில்லை என்பது முதல் வினை. அதே போன்று நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நோயாளியை பார்த்து கொள்கிறேன். நோயாளியை பார்த்து கொள்கிறேன். இவ்விரண்டு வாக்கியங்களிலும் கேட்டுக்கொள்வான், பார்த்து கொள்கிறேன் என்பவை துணை வினைகளாகும். கேட்டுக்கொள்வான், பார்த்து கொள்கிறேன் என்பவை துணை வினைகளாகும். ஏற்கனவே கூறியுள்ளோம், இந்த முதல் வினையானது செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும் என்று. இங்கு கேட்டு, பார்த்து என்று வினையெச்ச வடிவில் உள்ளது. அதனால் இவை இரண்டும் துணை வினைகள். கேட்டுக்கொள்வான், பார்த்து கொள்கிறேன் என்ற இரண்டும் துணை வினைகள் ஆகும். மாணவர்களே, நாம் எப்பொழுதும் பேச்சு வழக்கில் அதிகமாக துணைவினைகளையே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அதே போன்று இருக்கும் சில வாக்கியங்களை ஒரு முறை மீண்டும் காண்போம். அவன் எங்கே போகிறான்? நான் கடைக்கு போனேன். நான் கடைக்கு போனேன். இவற்றின் வினையடிகள் போ என்பதாகும். ஆனால் இங்கு முதன் வினையாக போகிறான், போனேன் என்று வந்துள்ளது. அந்த போ என்னும் வினையடியானது துணை வினையாக எவ்வாறு உள்ளது என்பதை இனி காண்போம்.
மழை பெய்ய போகிறது. மழை பெய்ய போகிறது. நான் பயந்து போனேன். நான் பயந்து போனேன். இவ்வாக்கியங்களில் போ என்னும் வினையடியானது பெய்ய போகிறது என்றும் பயந்து போனேன் என்றும் துணைவினையாக வந்துள்ளது. அடுத்த வாக்கியம், நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. இதில் வா என்னும் வினையடியானது வா என்றும் வந்தது என்றும் வந்துள்ளது. முதல் வினையாக வந்துள்ளது. வா என்னும் சொல்லும் வந்தது என்னும் சொல்லும் முதல் வினையாக இவ்வாக்கியத்தில் வந்துள்ளன. வா என்றால் வருதல் என்பது அடிப்படை பொருள். அந்த அடிப்படை பொருளிலேயே இந்த வாக்கியங்களில் இந்த வார்த்தையானது வந்துள்ளது. அடுத்தது துணைவினையில் காண்போம். அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். வானம் இருண்டு வருகிறது. வானம் இருண்டு வருகிறது. இதில் ஆண்டு வந்தனர் என்பதும் இருண்டு வருகிறது என்பதும் துணைவினைகளாகும். ஆண்டு வந்தனர், இருண்டு வருகிறது. இந்த இரண்டு வார்த்தைகளும் துணைவினைகள் ஆகும். மாணவர்களே, இங்கு உங்கள் பாடப்பகுதியில் மேலும் சில முதல்வினைகளும் துணைவினைகளும் கொடுத்துள்ளனர். அதனை ஒருமுறை சுருக்கமாக காணலாம். யாரையும் உள்ளே விடாதே. விடாதே. மழை விட்டதும் போகலாம். மழை விட்டதும் போகலாம். விட்டதும். அவன் என்னை கீழே தள்ளினான். அவன் என்னை கீழே தள்ளினான். தள்ளினான். காய்கறி வண்டியை தள்ளிச் சென்றார். தள்ளி. தள்ளிச் சென்றார். மாணவர்களே, இந்த வாக்கியங்களில் நாம் முதலில் கவனிக்கப்பட வேண்டியது, இந்த முதல் வினையானது அதனுடைய பொருளிலேயே வந்துள்ளது. பொருளானது மாற்றம் பெறாமல் அதனுடைய அடிப்படை பொருளிலேயே வந்துள்ளது. அதனால் இது முதல் வினை எனப்படும். அதே போன்று துணைவினைக்கு மேலும் சில சான்றுகள் கொடுத்துள்ளனர். அடுத்த மாதம் நான் போய்விடுவேன். போய்விடுவேன். அப்பா இனி வந்து விடுவார். வந்து விடுவார். விடு என்பது வினையடியாகும். இங்கு போய்விடுவேன், வந்து விடுவார் என்று துணைவினையாக வந்துள்ளது. அடுத்து எழுதி தள்ளுகிறார். அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். வாசித்து தள்ளுகிறான். எழுதி தள்ளுகிறார். இவ்வாக்கியங்களில் தள்ளு என்பது வினையடியாக வந்து இங்கு துணைவினையாக இந்த வாக்கியங்களில் அமைந்துள்ளது. மாணவ செல்வங்களே, இதே போன்று மேலும் சில வினையடிகளும் முதல் வினைகளும் துணை வினைகளும் உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துள்ளனர். அவற்றை நீங்கள் படித்து உங்கள் புத்தகத்தில் கோடிட்டு கொள்ளுங்கள். முதல் வினை எது, துணைவினை எது என்று கண்டுபிடித்து கோடிட்டு கொள்ளுங்கள். தெளிவாக இந்த பகுதியை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் பாடப்பகுதியில் ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள செய்திகளை காண்போம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். அதாவது தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். ஜப்பானிய மொழியிலும் இதே போன்று அமையும் என்று கூறுகிறார்கள்.
எடுத்துக்காட்டு: கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழு என்பது முதல்வினை, பார்த்தான் என்பது துணைவினை. இத்தொடரில் விழு விழ என்பது முதல்வினை, பார்த்தான் என்பது துணைவினை. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது, தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல்வினையாகவும் வரும். தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல்வினையாகவும் வரும். இதையும் நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். இனி இந்த இலக்கண பகுதியில் அமைந்துள்ள அனைத்து கருத்துக்களையும் சுருக்கமாக ஒருமுறை காண்போம். வினை வகைகளை அவற்றின் அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். ஒன்று தனிவினை, மற்றொன்று கூட்டுவினை. தனிவினை, கூட்டுவினை. தனிவினை என்பது தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்று கூறுவர். கூட்டுவினை என்பது கூட்டு வினையடிகளை பகுபதமாக உள்ள கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டுவினை என்று கூறுவார்கள். இந்த கூட்டுவினையை பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை என்று 3 வகையாக பிரிக்கலாம். கூட்டு வினைகளை பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை என்று 3 வகைகளாக பிரிக்கலாம். அடுத்து நாம் காண்பது முதல் வினையும் துணைவினையும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை எனப்படும். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை எனப்படும். அது இரண்டாவது உறுப்பாக வரும். கூட்டுவினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து எனும் வினையெச்ச வடிவில் இருக்கும். துணைவினையானது வினையடி வடிவில் இருக்கும். கூட்டுவினை வினையெச்ச வடிவில் இருக்கும். துணைவினையானது வினையடி வடிவில் இருக்கும். துணைவினையே திணை, பால், இடம், காலம் காட்டும். துணைவினையே திணை, பால், இடம், காலம் காட்டும். தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. அவற்றில் இந்த 40இல் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. இந்த 40 வினைகளில் சில வினைச்சொற்கள் முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. அவை என்னென்ன? பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. அடுத்து துணைவினைகளின் பண்புகள். துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை மற்றும் செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருண்மைக்கு அழகூட்டுகின்றன. பேச்சு மொழியில் அதிகமாக காணப்படுவது துணைவினைகளின் ஆதிக்கமே ஆகும். இவை 3ம் துணைவினைகளின் பண்புகளாகும். மாணவர்களே, முதல் வினைக்கும் துணைவினைக்கும் சரியான சான்றுகள் இங்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளன.
அதனை ஒருமுறை நன்கு தெளிவாக படித்து கொள்ளவும். இந்த இலக்கண பகுதியை மேலும் உங்களை தெளிவுபடுத்த பயிற்சித்தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் உள்ள வினாக்களை இந்த பகுதியை நன்கு படித்து முடித்தவுடன் செய்து பார்க்கவும். முயற்சியும் பயிற்சியும் செய்து உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி குழந்தைகளே.